நீ என்ன பண்ற ஹனி? நேரத்தை சரி பண்ற. இன்னைக்கு ரொம்ப போரிங்கான நாள். 1 மணி நேரம் 60 நிமிஷம் மாதிரி இருக்கு. டேய் டாங்கி, 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் தாண்டா இருக்கும். இல்ல, 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ் இருக்கும். 60 செகண்ட் எப்போ ஆச்சு? அட, யாரும் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேணும்னே நீ கிச்சன்ல கடலையை கொட்டி வச்சிருக்கமா. மேடம் வந்து என்ன கீழே இருக்கிற கடலையை பொறுக்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா நண்பர்களே, நாம எதுக்கு போர் ஆகணும்? நாம போர் ஆகி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? வெளியில போய் விளையாடவும் முடியாது, ரொம்ப வெயிலால இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஒருவேளை நம்மளால வெளியே போக முடிஞ்சதுன்னா நான் சஃபாரிக்கு போவேன். யானைக்கும் குதிரைக்கும் நடுவுல நான் ஓடுவேன். நான் ராஜா மாதிரி யானையில உட்காந்து சவாரி பண்ணுவேன். அப்புறம் காட்டையே வென்றுடுவேன். அட பரவாயில்லையே, அது போரிங் தான். ஆனா கனவு நல்லா காண்றியே நீ. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம ராஜா ராணி இருக்கிற கேமை விளையாடலாம்ல. யானை மந்திரி கூட இருப்பாங்க. இதுல நம்ம மூளைய பயங்கரமா யூஸ் பண்ணணும். அதனால நமக்கு போரே அடிக்காது. இது என்ன கேம்னு சொல்லு. அதுதான் செஸ்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் இருக்கு. கேளு. டைஸ்ல 6 வந்துச்சுன்னா ஒட்டகத்தை எடுக்கணுமா இல்ல யானையை எடுக்கணுமா? நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் விளையாடி காட்டுறேன் ஹனி. ஒரு டாகை யானையை ஓட்டுறது ரொம்ப ஜாலியா இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன? வேண்டாம் 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 வேண்டாம். வீடு வரப்போது இந்த பக்கம் பாத்துக்கிட்டு வா. வேண்டாம் 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 வேண்டாம். இத பார்க்க கூடவா உனக்கு பயமா இருக்கு? உனக்கு பயம் வராம இருக்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நில்லு. ஏய், இப்ப நீ எதை பார்த்து பயந்த? வேண்டாம் வேண்டாம் நீ என் புள்ள. வேண்டாம் வேண்டாம் நீ என் புள்ள. வேண்டாம் வேண்டாம் என் புள்ள. என்னோட புள்ள. பேசாம இரு, நான் உன்னோட அப்பா. எப்ப பார்த்தாலும் நீ என் புள்ள, நீ என் புள்ளன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நான் உன்னை விஷ் பண்றது பழக்கமா போயிடுச்சு. மன்னிச்சிடு மன்னிச்சிடு, மன்னிப்பு கேளு. என்கிட்ட நீ மன்னிப்பு கேளு. இங்க பாரு, நான் ஹர்ஷவர்தனோட பையன். உங்க பையன் யாருக்கும் பயப்பட மாட்டான். இல்ல இல்ல, நான் ஒரு குதிரை ஓட்டகம்னு நினைச்சிடாத. என்னோட நண்பர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. சீ ஹார்ஸ் உனக்கு தெரியுமா? சீ ஹார்ஸ்? ஓ, அந்த கடல்காரனா? இல்ல மகனே, ஷீவிங்ல ஹார்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சொன்னேன். சீ ஹார்ஸ். அவன் ஒரு குழந்தை மகனே. உங்களோட இந்த தைரியமான பிள்ளை எப்போ உங்களை விட்டு போக மாட்டான். அந்த குதிரையை விட்டு. இந்த குதிரையால இனிமே தப்பிச்சு போக முடியாது. நாலா பக்கமும் மாட்டிக்கிச்சு. பேடு, என் புள்ள பேடு. இவங்க பிளான் நிச்சயம் பேடு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் பேடு? எனக்கு இப்பவே வேர்த்து போச்சு. இதோ இப்போ நான் யானையை வெட்டிட்டேன், இவன் ஒட்டகத்தை வெட்டிட்டான். இப்போ குதிரை மட்டும்தான் பாக்கி. நான் ஒரு குதிரை, என்ன ஒட்டகம்னு நினைச்சுக்காதீங்க. இந்த யானை ஒட்டகத்தை தூக்கிடுச்சாமே, இப்ப குதிரையும் தூக்கிடுவாங்க. ரொம்ப ஆபத்தானவங்க போல இருக்கு. இந்த சமயம் பத்தி இவன் எங்க போனான்னு தெரியலையே. சேதாக், சேதாக், சேதக், 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 நீ எங்க போன சேதக்? எங்க போன? குதிரை. உனக்கு திடீர்னு என்னாச்சு ஹனி? ஏன் இப்படி கத்துற? குதிரை. இப்பதானே இன்னொரு குதிரையை வெட்டின. இன்னொரு குதிரையும் வெட்டிடுறான் பாரு. நீ பாத்துக்கிட்டே இரு சிறுசு. நீங்க எல்லாம் செஸ் விளையாடிட்டு இருக்கீங்களா? பாத்தியா, ஹனி செஸ் கேம் விளையாடிட்டு இருக்கான். இத பார்த்து இவரு கூட எவ்வளவு ஷாக் ஆயிட்டாரு. அட, நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க குதிரைய அடிப்போம், குதிரைய தூக்குவோம். கன்ஃபியூஷன்ல என் புள்ள சேத்தக் பயந்து போய் எங்கேயோ ஓடி போயிட்டான். இல்ல, நான் ஒரு குதிரை, என்ன ஒட்டகம்னு நினைச்சிடாதீங்க. அட, நாங்க செஸ்ல இருக்கிற குதிரையை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டி ரொம்ப பெருசு. நம்ம சீக்கிரம் போய் இவரோட பையனை தேடணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. உங்க பையனை தேடி கண்டுபிடிக்க நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யறோம். அவன் எந்த பக்கம் போனா? அந்த பக்கம்னு சொல்றாரு. வாங்க.
நான் காதை குடைஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. அவன் எங்க போனா? அவரு அந்த பக்கம்னு சொல்றாரு, வாங்க போலாம். அட மறுபடியும் நான் காதை தான் குடைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவன் எந்த பக்கம் போனான்னு ஒழுங்கா சொல்லு. எனக்கு தெரியல. அட என்னப்பா அது, நாமளே போய் தேடுவோம் வாங்க. ஆ, Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. அங்கிள், உங்க பையன் டானா என்ன? இல்லையே, ஏன்? உங்க பையனை தேடுறது ரொம்ப கஷ்டம் இல்ல, ஆனா அது முடியவே முடியாத விஷயம். ஒருவேளை சேத்தக் மார்க்கெட் பக்கமா போயிருப்பா. வாங்க அங்க போய் பார்க்கலாம். இவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான், அதனால ட்ராலியை நானே தள்ளுறேன். கொடுங்க 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 கொடுங்க. நீ என் குழந்தை, நீ என் குழந்தை. சரியான குழந்தையா இருக்க நீ. ஆமா, இப்ப உனக்கு என்ன தோணுது? நீ இப்படி என்ன பார்த்தனா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன். ஆமா, எனக்கு இப்ப ரொம்ப பயம் வருது. பேசாம போய் உன் கார்ல உட்கார்ந்துக்க. இப்ப நம்ம இந்த இடத்தை விட்டு காலி ஆகணும் போல இருக்க. அங்கிள், உங்ககிட்ட சேத்தக்கோட போட்டோ இருக்கா? போட்டோ இருந்தா ஈஸியா தேடலாம். நல்ல வேளை நீங்க சேத்த கூட போட்டோ வச்சிருக்கீங்க. இதை எல்லார்கிட்டயும் காட்டியே அவனை பத்தி விசாரிக்கலாம் வாங்க. ஆண்டி, நீங்க இவனை எங்கேயாவது பாத்தீங்களா? ஜோர்தார், ஆன்ட்டிய பார்த்து ஆன்ட்டின்னு சொன்னா ஆன்ட்டிக்கு கோவம் வரதானே செய்யும். அட அது இல்லம்மா, அவங்க சேத்த கூட போட்டோவை பார்த்து தான் கோவப்பட்டாங்க. அப்படியா? அந்த மோசமான குதிரை இவங்க நண்பன் தானா? ஏன்பா, நாங்க குழந்தைங்களுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து மாட்டுப்பாலை கொடுத்தா காசு கிடைக்கும். ஆனா உங்களோட நண்பன் எல்லா பாலையும் கொட்டிட்டான். இப்ப நஷ்டத்தை யார் ஈடுகட்ட போறா? ஏய், நில்லுங்க நில்லுங்க. அட என்னப்பா இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாங்க? இந்த மாதிரி ஓடும்போது குதிரையா மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க போனாங்க இவங்க? அட என்னோட அன்பு மகனே, என் கண்ணுக்கு நட்சத்திரமே. இங்க பாருங்க, நான் ஒரு குதிரை, என்ன ஒட்டகம்னு நினைச்சுக்காதீங்க. இங்க பாருப்பா, நீ ஒரு குழந்தை. நான் பயந்து போய் தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காத. அதெல்லாம் சரி, இவங்க யாரு? சொல்லு சொல்லு சொல்லு. இவங்க வேற யாரும் இல்ல. குதிரைய தூக்கிடுவேன், குதிரைய வெட்டிடுவேன்னு சொன்னாங்களே, அவங்க தான் இவங்க. தெரியுதா? அட இவங்களா செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க பாக்கண்ணா. இதத்தான் நீ முதல்ல சொல்லி இருக்கணும். இவன் மறுபடியும் காணாம போறதுக்கு முன்னாடி இவனை புடிச்சாகணும். என்ன புரிஞ்சுதா? நில்லு பாக்கண்ணா, நில்லு. ஹாய், நான் தான் பண்ணி. ஹாய், நான் ஹனி.
நான் சொல்றேன். அங்க பாருங்க, அவன் நமக்கு பயந்துகிட்டு புதருக்குள்ள போயிட்டான். அவன் ஆபத்துல மாட்டிக்க போறான். சேத்தா, நான் உனக்கு கொள்ளு வாங்கி தரேன், நில்லுமா. பாக்கெட்ல போன் இல்ல, ஆனா கால் எதுக்காக வைப்ரேட் ஆகுது? பயத்துல காலெல்லாம் உதறதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா எனக்கும் உதறது பாரு. சேதக், நீ எதுக்கும் பயப்படாத. உன்னோட கைய கொடு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்ன டைட்டா புடிச்சுக்கோங்க. சேதக், நான் உன்னை விட்டுற மாட்டேன். மறுபடியும் எதுக்கு குழந்தைய மிரட்டுற? சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், நான் விட்டுற மாட்டேன். விட்டா அவன் விழுந்துருவான்ல. பேடாப்பா பேடாப்பா பேடா. இவங்க எல்லாம் என்ன காப்பாத்திட்டாங்கப்பா. இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கப்பா. ஆமாண்டா செல்லம், இவங்க செஸ்ல குதிரையை வெட்டிடுவோன்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. மேடம் சொன்னது சரிதான். ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகுதான் அவங்கள நம்பணும். அரைகுறையா எதுவும் கேட்டுட்டு தேவையில்லாம ரியாக்ட் பண்ண கூடாது. புரிஞ்சுக்கிட்டியா பேடு? பேடு, நீ என்னோட குழந்தை. இப்ப நீ தான் என்னோட நண்பன் பேடு. பாருங்க, இன்னைக்கு எல்லார் முகத்திலயும் கரிய பூச போறேன். நீ எல்லாருக்கும் கருப்பா பூசு, ஆனா எனக்கு மட்டும் சிவப்பா பூசு. ஏன்னா எனக்கு கருப்பு பிடிக்காது. அடே, அதாவது நீங்க எல்லாரும் ஃபெயில் ஆக போறீங்க. நாங்க ஏன் ஃபெயில் ஆகணும்? நாங்க என்ன எக்ஸாமா எழுதிருக்கோம்? எதுக்காக இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? ஐயோ, ஃபெயில்னா டிஃபீட்னு அர்த்தம். 2 ஃபீட் கேள்விப்பட்டிருக்கேன், 3 ஃபீட் கேள்விப்பட்டிருக்கேன், 50, 100 கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா டிஃபீட் கேள்விப்படல. உன்கிட்ட பேசுறதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ்ல என்ன ஆஃபர்ங்கறத படிச்சிரலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் பாஸ் ஆதா ஆகும். என்ன புரிஞ்சுதா? சரி வாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. அடடா, இந்த பப்பட்டி எங்கம்மா போய் தொலைஞ்சா? ஒருவேளை அந்த பாலோட திரும்ப வருவானோ? நல்ல வேளை பப்பட்க்கு ஒண்ணும் ஆகல. சரி வாங்க, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். இந்த பவுலிங் நம்ம பப்பட்டுக்கு சுத்தமா செட்டே ஆகல. அட, பாவம் அழுதுட்டு இருக்கான். வாங்க போய் அவனை சமாதானப்படுத்துவோம். சரி, ஆனா அவனை சமாதானப்படுத்தும் போது அவன் பின்னாடி கை வச்சிடாதீங்க. ஹாய் நண்பா. ஆமா, உன் பேர் என்னம்மா? பிரிஸ், பிரிஸ் பைன். என்னாச்சு பிரிஸ்? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? மனசுக்குள்ள யாருமே என் மேல அன்பு காட்டுறதே இல்ல. அதுதான் வருத்தமா இருக்கு. எல்லாரும் உன் மேல இருக்கிற முள்ள பார்த்து பயப்படுறாங்க.
ஹே, ஒரு வேடிக்கையான விஷயம். இவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனா இவனுக்கு முள் கரண்டியே தேவையில்லை. ஆனா எதுக்கு? இவன் தான் ஏற்கனவே நிறைய முள் வச்சிருக்கானே. ஒண்ணு இல்ல, நிறைய முள் வச்சிருக்கான். அட அழக்கூடாது, அவன் நம்மளோட நண்பன் தான், சும்மா விளையாடுறான். என்ன தொடறவங்க எல்லாரும் குத்துதுன்னு கத்துவாங்க. எனக்கு கிடையாது ஃப்ரெண்டு. நீ எப்படி இல்லன்னு சொல்லுவ? உன்னோட நண்பர்கள் நாங்க தான் இருக்கோமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் விளையாடுவோம். ஆ, ஆ. Oh no, wrong game. சரி சரி வாங்க, வேற ஏதாவது விளையாடலாம். ஆனா நீ அழக்கூடாது. அட, அழக்கூடாது, நாங்க இருக்கோம்ல. சரி வா, வேற இடத்துக்கு போகலாம். கம் கம் சொக்க தங்கம்ங்க, நீங்க எல்லாருமே உண்மையில ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. Thank you, நண்பா. சரி வா, உன்னை நாங்க ஊஞ்சல்ல ஆட்டி விடுறோம். ஊஞ்சல் வேண்டாம், ஊஞ்சல் வேண்டாம். வாங்க, நாம ஏதாவது போய் சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. பூபு கோகு, எனக்கு நல்லதே நடக்காது. நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கன்னு. என்கிட்ட யாருமே அன்பாவே இருக்க மாட்டேன்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத நண்பா. சில சமயங்கள்ல என்னோட முள்ளே எனக்கு துரதிருஷ்டம் தான். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. படைச்சவரு எல்லாருக்கும் ஏத்தபடியானதுதான் கொடுத்திருக்காரு. இந்த முள்ளுங்களும் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் பாரு. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நேரம் ஆகும். நீ கவலைப்படாத. Thank you so much. ஜிஜி பூபு ஜிஜி, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா thank you. ஜீன் ஜீன் பூன் பூன் தாறுமாறு. முதல் தடவையா என்ன பார்த்து ஒருத்தர் தேங்க்யூ சொல்லிருக்காரு. கிடைச்சிருச்சு. இவனை ஹாப்பியாக்க இவன் முட்களோட பயன்களை நாம அவனுக்கு எடுத்து சொல்லிட்டாலே போதும். ஒரு தேங்க்யூ கேட்டதுக்கே எவ்வளவு குஷி ஆயிட்டான் பாத்தீங்களா? சரியா சொன்ன. மிஷன் போர்க்யூபைன் ஹாப்பி அண்ட் ஃபைன் கவுண்டிங் ஸ்டார்ட். உன்னோட முள்ளு ஒண்ணு கூடு. தேங்க்யூ.
இவனுக்கு சாப்பாடு சில்லுன்னு இருந்தாதான் பிடிக்கும் போல. ஏய், நான் சில்லுன்னு காரத்தை சொன்னப்பா. நான் ஒன்னும் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. Thank you. என்னாச்சு? நீங்களும் அதை விளையாடணுமா? Thank you. Thank you. பிரேஸ், திரும்பி நில்லு. என்னாச்சு? ஏன் விளையாட மாட்டேங்கிற? எல்லாருமே கால்ல ஸ்பைக்ஸ் போட்டிருக்காங்க. உன் ஷூ அவுத்து என்கிட்ட கொடு. இந்த புடி ஸ்பைக் ஷூ. தேங்க் யூ. ஜிஜி, பூப்பு, ஹங்க்லு, உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? ஃப்ரெண்ட்ஸ்னா உதவி பண்றதுக்கு தானே இருக்கோம். நான் தான் சொன்னேன்ல, நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. அட, ஏன் நீங்களும் எங்க கூட வந்து விளையாடக்கூடாது? பிரேஸ், நாளைக்கும் வா. என்ன, உன் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சீன்படி நாம குரூப் ஹக் பண்ணிக்கணும். ஆனா நட்புக்கு நடுவுல முள்ளே இடக்கூடாதுல்ல. சோ ஜோக் அடிச்சு ஜாலியா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியா, முதல் தடவையா இவங்க பேச்ச கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க.